வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நிறைய போன எபிசோடு ஃபுல்லாக குரு பயிற்சி பலன்கள் பார்த்துருப்பீங்க. ராசிகளின் தன்மைகள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதனை தொடர்ந்து ஒரு தசை நடக்குது அப்படின்னா 9 கிரகங்களின் தசா பட்டியலை பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றி, அதனுடைய தனித்தன்மைகள், தனித்துவம், நன்மை தீமைகள், யாராருக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த தசா அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது தசா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனினுடைய சம்பவத்தை நடத்துகின்ற காலம் எப்பொழுது என்பதை அறிவதே தசா. நம்ம ஊரில் என்ன திசை நடக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திசை அப்படிங்கிறது தான் நம்ம தசா அப்படிங்கிறத சொல்கிறோம், மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன யோக கிரகங்கள் இருந்தாலும், என்ன மாதிரியான சுப கிரகங்களுடைய சேர்க்கை பலன்கள் பார்வைகள் இருந்தாலும், உங்கள் லக்னப்படி நல்ல தசா புத்தி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் லக்னத்துக்கு அவர் சுபரா நல்லவரா, அவருடைய தசாபுத்தி நடக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி வரலைன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் நிச்சயமாக அது நடக்காது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்படி தசா வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தசை குரு மகாதிசை. குரு கோள்களில் முழு சுபர். குரு புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்களின் அதிபதி குரு. மீனம், தனுசு குருவினுடைய சொந்த வீடு. மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு அதிபதி, அதனால தான் அதை சொந்த வீடுன்னு சொல்கிறோம். குரு தசா மொத்தம் 16 ஆண்டு காலம். மகரத்தில் நீச்சம் அடைகிறாரு, கடகத்தில் உச்சம் அடைகிறார். குரு தசா அப்படின்னாலே ஒரு தனித்துவமான ஒரு தசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு தான் பக்குவப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான கிரகம். அது கரெக்டான இடத்துல இருந்து தசை நடத்தி சரியான காலத்தில் அது வந்துடுச்சுன்னா அதன் மாதிரி ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி அந்த குரு தசை 16 வருடம் யாராருக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். குரு பெரும் பணத்திற்கு அதிபதி. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் பணம். ஸோ எல்லாமே வேணும். அதுக்கு எல்லாத்தையும் அனுசரித்து அந்த வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியம். குரு பெரும் பணத்தை சொல்பவர். கோடிகளில் புரளக்கூடிய பணம், கட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய பணம், நிறைய பண சேர்க்கைகளுக்கான அதிபதி யாருன்னா குரு தான். குருவோட அனுகிரகம் இல்லைன்னா பணம் இருக்காது. சமுதாயத்தில் பெரிய மனச தோரணை, சுபகாரியத்திற்கு நல்ல பலத்தை கொடுக்கின்ற ஒரு கிரகம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு தான் வங்கிகளுக்கெல்லாம் அதிபதி, காரகர். பேராசிரியர், விரிவுரையாளர், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பணம் புரளக்கூடிய எல்லா இடத்துக்கும் குரு காரகர். ஆசிரியர், போதகர், ஒருவருக்கு ஆசிகளையும் மற்றும் அவருக்கு தனித்துவமான ஒரு நல்ல மனப்பூர்வமான பக்தியையும் வழங்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குருவனுடைய ஆசி ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் பணம், பொருளாதாரம், தன்னிறைவு, ஆன்மீகம், குழந்தைகள், இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் அடைய முடியும். ஒரு மனிதருக்கு சமுதாயத்தில் வந்தால் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க, வணக்கையான்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குருவோட பலம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சமுதாயத்தில் அங்கீகாரமாக இருக்க முடியும். அதனால தான் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகத்தை சொல்கிறோம். சிவராஜ யோகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிவனை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். ராஜ யோகம், சிவராஜ யோகம், சமுதாயத்தில் ஒரு நியாயம் பேசக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிறதுக்கு குரு சூரியனுடைய பலம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல தான் இந்த குரு அப்படின்றவர் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அவர் தான் பணத்துக்கு, குழந்தைக்கு,
அதே போல் சுபகாரியத்திற்கு இவற்றுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. குரு பலமாக இருந்ததுன்னா பேரறிவு. புத்திசாலித்தனத்தை குறிக்கிறவர் புதன், பேரறிவை குறிக்கிறவர் யாருன்னா குரு. அதனால தான் குரு புதன் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தால் அவங்க நல்லா படிப்பாங்க, 2 டிகிரி 3 டிகிரி வாங்குவாங்க. குரு புதன் இணைஞ்சிருந்தால் பிஹெச்டி வரைக்கும் போவாங்க. அப்படி குருவோட ஆசீர்வாதம், குருவோட பலம் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அடைய முடியும். அப்படிப்பட்ட குரு பகவானின் தசா உங்களுக்கு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல குரு செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இணக்கமான ஒரு கிரகம். இவருடைய சேர்க்கையிலேயோ பார்வையிலேயோ இவருடைய நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அவர் நல்லது செய்ய கடமைப்பட்டவர். குரு பொதுவாக 6, 8, 12ஆம் இடங்களில் கண்டிப்பாக மறையக்கூடாது. பொதுவாக அப்படி மறைஞ்சால் அந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அள்ளி கொடுக்க, வாரி கொடுக்க அவருக்கு சக்தி இருக்காது. இப்போ பொதுவாகவே குரு மறைஞ்சிட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், குரு தான் நம்ம எல்லாமுக்கு டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் காரணமான கிரகம்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த குரு மறையும் போது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சுபகாரியத்தில் தடை ஏற்படும், உறவுகளுக்குள்ள கசப்பு, குழந்தைகள் விஷயத்தில் கடும் போராட்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க. இப்படியெல்லாம் குரு ஒரு நல்ல விதத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லது. அதே போல் குரு இயற்கை பாவிகளான ராகுவோடவோ கேதுவோடவோ சேர்ந்துட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு போராட்டம் இல்லாமல் அவங்களால வாழ முடியாதுங்க. ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க லைஃப்பில். அதுவும் குரு ராக சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க குழந்தைகள் விஷயத்தில் கடும் மனக்கசப்பை சந்திச்சிட்றாங்க. அப்படி குரு ஒரு இயற்கை சுபரோடு சேர்ந்து அவர் நல்ல முறையில் இருந்தால் இன்னும் அபரிவிதமான வளர்ச்சி அவர் கொடுப்பார். அப்படி சூரியனோடவோ தனது நண்பர்களான சூரியனோடவோ அல்லது சந்திரனோடவோ அல்லது செவ்வாயோடவோ அவர் இணைஞ்சிருந்தார்னா வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். குரு சனியோட சேர்ந்திருக்கும் பொழுது அவர் குழந்தைகள் விஷயத்தில் கடுமையான மனக்கசப்பு கொடுத்துட்றார். அவர்கள் ஊருக்காக உழைப்பவர்களாக இருந்து கடைசியில் அவர்களுக்கென்று ஒன்றும் இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் மனக்கசப்பை சந்தித்து விடுகிறார்கள். அதே போல் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது ஒரு அசுரகுரு ஒரு தேவகுரு சேர்ந்திருக்கும் போது நீ கொடுக்குறதா நான் கொடுக்குறதான்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சியாகி 2 பேருமே கொடுக்கறதில்ல. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ரைட், விஷயத்துக்கு வருவோம். குரு மேச லக்னத்திற்கு முதல் தரமான அவர் நல்ல யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர். அடுத்தது கடக லக்னத்திற்கு குரு நல்லவர், 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். 6ஆம் அதிபதி என்று இருந்தால் கூட 9ஆம் அதிபதியினுடைய வேலையை, தலை சிறந்த வேலையை செய்யக்கூடியவர். அடுத்து சிம்ம லக்னத்துக்கு 5, 8 ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட 5ஆம் இடம் என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து அவர் நன்மை செய்ய கடமைப்பட்டவர். அதே போல் விருச்சிக லக்னத்துக்கு முதல் தர சுபர். விருச்சிக லக்னத்துக்கு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு யோகத்தை செய்யக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா குரு பகவானுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதியே அவராகிறார். ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி கொடுக்க கடமைப்பட்டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்திற்கு ஒரு தலை சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அவரே லக்னாதிபதி 10 குடையவர் ஆயிடுறார். அடுத்து கும்ப லக்னத்துக்கு நன்மை தீமைகளை கலந்து முன்பின் செய்பவர். இவர் அதிகப்படியான கெடுபலன்களை செய்ய யாருக்கெல்லாம் கடமைப்பட்டவர் அப்படின்னா முதல்ல துலா லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு திசை ஆகவே ஆகாது. எங்கேயாவது ஒரு பக்கம் போய் அவர் கெட்டு போயிடணும், நீசமாயிடணும், இல்லை மறைஞ்சிடணும். இதுதான் கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி கெடாமல் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அவர் கொஞ்சம் கடுமையான தொந்தரவை கொடுப்பார். இந்த துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் குரு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது மட்டும் ஒரு சின்ன யோகத்தை செய்கிறார். ஒரு அடுத்த லெவலுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த டெவலப்மெண்ட்டை அவங்கள கசக்கி பிழிஞ்சு தான் கொடுக்குறாரு ஒழிய நல்ல விதத்தில் அவர் கொடுக்கறதில்ல. எனவே குரு திசையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான சூழலில் தான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தசா பலன்களை அவர் வாரி வழங்குறார். மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் அவர் பாதகாதிபதி ஆயிடுறார். அப்போது அவர் நல்ல பலனையும் செய்கிறாரு, கெடுபலனையும் செய்கிறார். 50-50, ஒரு நல்ல பலன் ஒரு கெட்ட பலன் இரண்டையும் கலந்து தான் அவர் செய்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர லக்னத்துக்கு விரையாதிபதி ஆயிடுறாரு, 3ஆம் அதிபதியும் ஆயிடுறாரு. அவரும் ஏதாவது ஒரு இடத்துல கெடும்போது தான் நல்ல பலன்களை, நல்ல வெற்றிக்கான வழியையும் அவர் கொடுக்குறார். அப்போ குரு திசை வந்துருச்சு, நமக்கு யோகமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நம்ம நம்பக்கூடாது. நம்மளுடைய லக்னப்படி குரு எங்கே இருக்கார், அவர் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்காருன்னு நீங்கள் முதல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கணும்.
உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல உங்களுக்கு பிடித்த ஜோதிடத்திலேயோ உங்கள் குடும்ப ஜோதிடத்திலேயோ கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி குரு திசை வரும்போது அகலக்கால் வச்சு பெரிய முதலீடுகளை போட்டு மாட்டிக்க கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்படி இருக்குது தசை அப்படி இருக்குது தசைன்னு எங்கேயாவது ஒரு பக்கம் போய் தெரியாத இடத்துல தேவையில்லாத இடத்துல அதை கேட்டு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா குரு வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு அமைதி, பொறுமை, நிதானம் இவையெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த அமைதி, நிதானம், பொறுமை கிடைக்கின்ற காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் நீங்கள் வைத்து வாழ வேண்டும். குரு யாருக்கெல்லாம் நல்லது செய்வார், யாருக்கெல்லாம் ஒரு சுபத்துவத்தை கொடுக்குறார் அப்படின்னா, முதல் தரமாக நான் சொன்ன மாதிரி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு, மேச லக்ன அன்பர்களுக்கும் அவர் முதல் தரமாக ஒரு யோகத்தை செய்து வளர்ச்சியும் கொடுக்குறார். அடுத்தபடியாக கடக லக்ன அன்பர்களுக்கும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கும் அவர் நல்லதை செய்து யோகத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கிறார். ஆனால் நீசமாகாமலோ 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்து போகாமலோ இருந்தால் மட்டும்தான் இந்த யோகமே ஒழிய, மறைஞ்சிட்டாரு, நீசமாயிட்டாரு, அல்ல அஸ்தங்கமாயிட்டாரு அப்படின்னு அந்த யோகத்தை நீங்கள் எடுத்துக்க கூடாது. அதே போல் குரு வக்ரமாகும் போது ஒரு தனித்துவமான ஒரு பலனை கொடுப்பார். எப்படின்னா, வக்ரமாகும் போது இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு அந்த அந்த வேலையை அந்த திசையில் செய்வாங்க. அப்படி செய்யும்போது நிறைய போய் ஃபால்ட் ஆகி மாட்டிக்கிறாங்க. அப்புறம் வக்ரத்தை பற்றி இன்னும் நிறைய பேசும்போது நான் சொல்கிறேன். வக்ரம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ தசா பலன்களை மட்டும் பார்த்துக்கலாம். குரு ஒரு குழந்தை பருவத்தில், அதாவது ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 26, 27 வயசுக்குள்ளே வரும். ஒருத்தர் 10 வயசில் குரு தொடங்குச்சுன்னா ஒரு 26, 27 வயசில் வரும். அந்த காலகட்டத்தில் குரு நல்லபடியாக இருந்து திசை நடத்தினார்னா அந்த பையன் அல்ல பொண்ணோ படிப்பில் தலை சிறந்த வெற்றியாளராக வந்து அவங்க நல்லபடியாக படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சு PhD வரைக்கும் போய் படிப்புனால ஒரு கௌரவம், அந்தஸ்து, அங்கீகாரம் எல்லாத்தையும் பெறுகிறார்கள். அதே போல் குழந்தை பருவத்தில் குரு பறக்கும் போதே குரு, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இப்படி குரு வரும்போது அவங்களுக்கு குழந்தை பருவத்திலே வந்துடும். அது குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா இளமையிலேயே குழந்தை பருவத்திலேயே அவர் ஞானத்தோட அறிவோடையும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, அந்த பையன் என்னமா பேசுகிறான்ப்பா, பக்காவாக இருக்குது, அவ்வளவு நாலேஜு, இப்போவே எல்லா நாடுகள் பேரெல்லாம் சொல்கிறான், எல்லா ஊர்கள் பேரெல்லாம் சொல்கிறான்னு நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். இப்படி குருவோட ஞானமும் அந்த அங்கீகாரமும் கிடைக்கும்போது நிறைய சின்ன வயசுலேயே மெடல்கள் வாங்குறது, பாராட்டுதல் பெறுறது, வெற்றி அடைவது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு நல்ல மகன் என்று நல்ல பெயர் வாங்கி கொடுக்குற குழந்தைகளாக வர்றாங்க. அதே போல் திருமண காலகட்டத்தில் ஒரு 22, 24 வயசில் ஒரு குரு திசை ஒருத்தருக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க. அது குரு நல்ல நிலைமையில் இருந்தால் திருமணம் முடிந்ததுக்கு பின்பு நல்ல புத்திர பேர் அவர்களுக்கு கிடைக்குது. அந்த குழந்தை பிறந்த பின்பு நல்ல வளர்ச்சி அடைகிறார்கள். அந்த குழந்தையினால் இவர்கள் பேர் புகழ் அடைகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 16 வருட காலத்தில் எக்கனாமிக்கலாக நிறைய ஏர்ன் பண்ணி நிறைய ஒரு பெரிய வெற்றியாளராகி ஒரு பணம், பொருள், இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து சுகம் வாழ்கிறாங்க. கல்யாணத்து வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாருப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காசு பணத்தோடு இருக்கார், நிறைய கார்கள்லாம் வச்சுருக்காரு, வீடெல்லாம் கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சுவாக்கில் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த தசாபுத்தி காலங்கள் கரெக்டான டயத்தில் நமக்கு வர்றது தான். அதே போல் ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு குரு திசை வருதுன்னு வைங்க. இப்போ உத்திராடம், கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு 38 வயசுக்கு மேலே 40க்கு மேலே தான் வருவார். அப்படி வரும்போது அந்த திசை உங்களுக்கு வலுவாக இருந்துருச்சுன்னா மிகச்சிறந்த வெற்றி, உங்களுக்கு பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்துரும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பணத்தை சேர்த்துருவீங்க, உங்கள் காலத்துக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ அந்த குரு திசை யோகமான காலத்தில் வரணும். அந்த 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயணம் போவீங்க. ஹோமங்கள் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காசி ராமேஸ்வரம் போகிறது, அப்போவே ஆசை வந்துடும். நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல கோயில் குளத்துக்கு போவோம், முன்னாடி கோயிலெல்லாம் முன்னாடி நின்று கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை எல்லாம் இந்த குரு பகவான் தலை சிறந்த இதை கொடுத்துருவார். அப்போது குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் உங்களுக்கு ஞானம், ஆன்மீகம், பொருளாதாரம், அதே மாதிரி ஒரு பலம், ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி, ஒரு ஆன்மீகத்தில் அதீத பற்று, ஒரு பாசம், பிணக்கு, நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அபரிவிதமாக தோன்றக்கூடிய காலமாக இருக்கும். அந்த காலத்தை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை நேர் வழியில் நேர்மையாக நீங்கள் அந்த குரு திசையில் போனீங்கன்னா நெகட்டிவ் இல்லாமல், நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல், யாரையும் பொறாமல் பேசாமல், யாரையும் பழி சொல்லாமல், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு குரு பகவானுடைய அந்த தசா காலங்களில்
ஆச்சாரமாக அனுஷ்டானமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குரு உங்களை மிகச்சிறந்த உயரத்தில் கொண்டு போய் வச்சிருவார். உங்கள் தலைமுறைக்கு என்ன தேவையோ அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நான் சொல்லி மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் தசாக்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கிட்ட கன்சல்டிங் தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கன்சல்டிங், உங்களுக்கான ஜாதகத்துக்கான விஷயத்தை மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் எளிய பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுக்கான பலன்களை சொல்லப்படும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.